மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்கிற மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கறதுங்கிறது பெருசு இல்லை. கடந்த முந்தைய ஆட்சி காலம் 2021, 22 அவங்க ஆட்சிக்கு வந்த காலங்களில் 50 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட முந்தைய காலங்களெல்லாம் 50, 60 ஆண்டு இருந்திருக்காங்க எல்லாருமே. அவங்களாம் இப்போ கொடுக்கும்போதெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே கொடுத்ததே இல்லை. 2021, 22 அந்த ஆட்சி காலங்களில் கொடுக்கும்போது கிரேட் ஏக்கு 100 ரூபா தான் கொடுத்தாங்க. 2022, 23 அது 100 ரூபா தான், இன்க்ரீஸ்லாம் பண்ணலை. காமன் வெரைட்டிக்கு அது 75 ரூபா கொடுத்தாங்க 2021, 22. 2022, 23 75 ரூபா தான் கொடுத்தாங்க, இன்க்ரீஸ்லாம் பண்ணல. ஆட்சி பல ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்காங்க, இன்க்ரீஸ் கொடுக்க முடியல. அடுத்து 2023, 24 கிரேட் ஏக்கு 107 ரூபா, வெறும் 7 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 107 தான் கொடுத்தாங்க. அதே போல் காமன் கிரேடுக்கு அதே 7 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 82 ரூபா தான் கொடுத்தாங்க. 2024, 25 130 ரூபா கொடுத்தாங்க கிரேட் ஏக்கு, காமனுக்கு 105. அதே போல் 2025, 26 கடைசி ஆட்சி அவங்க ஆண்டு காலம் முடியும் போது 156 ரூபா, அதாவது கிரேட் ஏக்கு 26 ரூபா அதிகப்படுத்தி 156 ரூபா கொடுத்தாங்க. காமன் கிரேடுக்கு 105லேருந்து 131 கொடுத்தாங்க. இதுதான் அவங்களால இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அரசியல் வாழ்க்கையில் அவங்க பண்ண முடிஞ்சது தான். ஆனால் நாங்கள் வந்து 3 மாதங்களிலேயே விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு 2025, 26 156 ரூபா கிரேடு அவங்க கொடுத்ததை நம்ம 289 ரூபா கொடுத்துருக்கோம். காமன் கிரேடில் 131 ரூபா கொடுத்துட்டு இருந்ததை 156 ரூபா அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது 5 ஆண்டு காலம் மட்டும்தான் சொல்கிறேன். 50 ஆண்டு காலம் எடுத்து பார்த்தாலே 50 ஆண்டு காலம் இதே நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை விவசாயிகள் கோரிக்கைகளையும் இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன மாதிரி அதிகப்படியான ஹிஸ்டரியிலே இல்லாத அளவு அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். நன்றி. உறுப்பினர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இங்கே சொன்னாங்க. அன்றைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலையில் வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது வந்து பொருத்தமாக இருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம் கேட்குற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020, 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலே தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி.